ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கேன்வா அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சைட்டாக இருக்குது. லைக் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற லோகோலேருந்து எல்லா கஸ்டமைசேஷனும் ஒரு க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் இல்லைனாலும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னா அது கேன்வா வச்சு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்திங்கன்னா கேன்வா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஓகே, நம்மளுடைய நீச்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ காமனாக கேன்வாவில் மல்டிபிள் யூஸ் இருந்தாலும் நம்மளுடைய நீச் எது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அதில் நல்ல ரிசல்ட் வரவில்லை நம்மளுடைய கேட்டகரியை நெக்ஸ்ட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா வெட்டிங் கார்டு மேக் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வெட்டிங்க்கெலாம் நிறையா கார்டு நம்ம மேக் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான வெட்டிங் கார்டு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் கார்டு டைப்பில் நம்ம மேக் பண்ண போகிறோம். லைக் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஸ்டைல், இந்த மாதிரி எந்த மாதிரியான ஸ்டைல் வேணால் இருக்கலாம். அதே மாதிரி மாடர்ன் அண்ட் மினிமல் ஸ்டைலாகவும் இருக்கலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்விடேஷன், லைக் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நாம் மேக் பண்ண போகிறோம். தென் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூஸ் எ ஃப்ரீ டெம்ப்ளேட் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சில் இருந்தால் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் canva.com போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணவில்லை, ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு பெய்டு வெர்ஷன் நம்ம போய்க்கலாம். ஸோ பெய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா லைக் ஓகே அப்கிரேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா 1 டேக்கு 69 rupees இருக்குது. 1 வீக் பார்த்திங்கன்னா 199 கொடுக்குறாங்க. தென் பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு 500 இருக்குது. 1 இயருக்கு பார்த்திங்கன்னா 4000 rupees இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு எதுக்காக நம்ம அப்கிரேட் பிளான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணவில்லை உங்களுக்கு ப்ரீமியம் இதில் நிறையா ஐகான்ஸ் அண்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் காமனாக நார்மல் இது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு எலமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்லி பெய்டு வெர்ஷன் நம்ம போயிடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரதுக்காக மினிமம் அமௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான விஷயம். ஸோ சர்ச் பாரில் போயிட்டு வெட்டிங் அப்படின்னு கொடுங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்தோனையும் வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் ஆகுது இல்லைங்களா, ஜஸ்ட் அதில் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோனையும் வேரியஸ் கைண்ட் ஆஃப் கார்டோட லிஸ்ட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒரு கார்டு உங்களுக்கு எந்த மாதிரி கார்டு டைப் பிடிக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம கப்பல் நேம், வெட்டிங் டேட் அண்ட் வென்யூ தேவைப்படுது. ட்ரெடிஷ்னல் ஐகான் லைக் கணேஷா வேணுமா, இல்லை ஓம் சிம்பிள், இல்லை அவங்க என்ன மாதிரி அதில் கேட்குறாங்க அப்படிங்கிற கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கலர் அண்ட் தீம், அவங்க இந்த மாதிரி கலரில் லைக் பர்பிளில் இருக்கணும், கோல்டனில் இருக்கணும். அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் எங்களுக்கு தமிழில் வேணும், இங்கிலீஷில் வேணும், ஹிந்தியில் வேணும், இல்லை தெலுங்கு, சம்திங் லைக் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி கஸ்டமரோட நீட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரீமியமாக நம்ம வச்சுருக்கவில்லை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது ஃப்ரீயாக இருக்கிற கார்டையே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இங்கே கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேன்வாவில் நமக்கு இன்னொரு விஷயமும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளுடைய சைஸ் அண்ட் பேப்பர் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் இங்கேருந்தே நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய அட்ரஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகி நமக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு எந்த பேப்பர் டைப்பில் வேணும், எவ்வளோட ஜிஎஸ்எம்மில் வேணும்,
தென் பார்த்திங்கன்னா அது கிளாஸி டைப் வேணுமா, எந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கணும், எத்தனை இன்விடேஷன் வேணும், இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணி நம்மளுடைய அட்ரஸுக்கே அது வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தட் இருக்குது, அது பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஸோ கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் ஆன பிறகு இதில் ஆஸ் வெல் as கொடுக்கக்கூடிய ப்ரைடோட நேம் எல்லாம் கொடுத்துட்டு வென்யூ கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஸோ இதை வந்து ஒரு சாம்பிள் காம்பி, ஒரு ரஃப் காஃபி மாதிரி வந்துட்டு கிளைண்ட்டுக்கு அனுப்புங்க. லைக் இதுலேயே ஒரு வாட்டர் மார்க் வச்சு, ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி டவுனாக இருக்க மாதிரி கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சு கிளைண்ட்டை வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ப்ராசஸ் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக ஒரு 10 to 15 கார்டு பிஃபோராக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குது, பிரிண்ட் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி. ஸோ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் கிளைண்ட்டை நம்ம பிடிச்சிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக நம்ம பண்ணோம்னா, ஸோ அது மூலயமா கான்டாக்ட் கிடைக்க நீங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே போகலாம். தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட் அது மாதிரி உங்களுடைய தனியாக இதை வெப்சைட் வச்சுருந்திங்கனாலோ இல்லை வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சுருந்திங்கனாலோ, ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட்டுகள் சில பல எடிட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஆன்லைன்லேருந்து உங்களுக்கு கிளைண்ட் வந்து எங்கேருந்து வேணால் வரலாம். ஸோ நீங்கள் ஏன்னா பிஃபோராக நீங்கள் வந்து சாம்பிள் பார்த்துருக்கறனால பிரிண்ட் குவாலிட்டி எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா இதிலேயே ஒர்க் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு டைரெக்டாக நீங்கள் அவங்க அட்ரஸுக்கே கூட உங்களால் சென்ட் பண்ண முடியும் பிரிண்டான ஒரு கார்டை. அதர் தென் இன்னொரு மெத்தடும் இருக்குது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இதை கம்ப்ளீட்டாக கஸ்டமைசேஷன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான குவாலிட்டியில் இதை நாம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அப்கிரேடு வெர்ஷனில் நம்ம இதை வச்சுருந்தோம் அக்கௌண்ட்டு அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான மாதிரி இதை ஃபைல் சைஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்தெந்த மாதிரி இதுக்கு நமக்கு தேவையோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து இதை ஒர்க் பண்ண முடியும். அதர் தென் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு அனிமேஷன் வெட்டிங் கார்டில் ஆட் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாகவும் இதை நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விஷயமும் கேன்வாவில் அவைலபிளாக இருக்கிறனால இது நம்ம ஈஸியாக இதை நம்ம வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக கேதர் பண்ண முடியும். தென் 4th ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் கார்டு ஒன்லி, அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இதை டிஜிட்டலாக நீங்கள் மேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஒரு ரஃப்பான ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதுக்கான ப்ரைஸை வந்து நீங்கள் மேக் பண்ணி உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் இருக்க லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய காம்படிட்டரை ஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரைஸை நீங்கள் வந்து இதுக்கு மேக் பண்ணி நீங்கள் கோட் பண்ணி இந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணலாம். அடுத்து இது ஒரு மெயினான திங், நம்மளுடைய பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ ரீல்ஸ் போடலாம். ஆல்ரெடி நம்ம இதுக்காக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த பிஸ்னஸ் நேமில். அதுக்கப்புறம் இதுக்கான ரீல்ஸ் போட போகிறோம், ஸ்டோரிஸ், பிஃபோர் ஆஃப்டர், அதாவது கஸ்டமைசேஷன் பிஃபோர் எப்படி இருந்தது ஆஃப்டர் எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன எடிட் பண்ணி இது மாதிரியான விஷயங்கள் போட போகிறோம். நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்த கிளைண்ட்ஸோட அவங்களோட ரிவ்யூஸும் இதில் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அடுத்து வந்து 6th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான ஃப்ரீ டூல் என்னென்ன இருக்குது நம்மளுடைய பிஸ்னஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறோம் கேன்வா இருக்குது. அடுத்து வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்காக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் வந்து ஃபார்ம் எதுக்குன்னா நம்ம லைக் ப்ரைஸ் லிஸ்ட் எவ்வளோ, எந்த மாதிரி அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்ம ஈஸியாக கேதர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயமும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இதை ஒன்று க்ரியேட் பண்ண பிறகு
ஸோ நம்ம இங்கே பிரிண்ட் வித் கேன்வா அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அது செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்மளுடைய வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு எந்த மாதிரியான வேணும், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வேணுமா இல்லை ஃப்ரண்ட்டு மட்டும் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேப்பர் சைஸு, பேஜ் டைப்பு இந்த மாதிரியெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டி, இன்விடேஷன் டைப் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா என்வலப் கூட இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்வலப் மீன்ஸ் லைக் ஒவ்வொரு கார்டும் நம்ம என்வலப்பில் போட்டு வரும் இல்லைங்களா, ஸோ அதுவுமே இதில் இன்க்ளூடடாக நம்ம கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. இன்னொரு மெத்தடு நான் சொல்லியிருந்தேன்னு சொல்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்க சரௌண்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரிண்டிங் ஷாப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பிரிண்டிங் ஷாப்பில் வந்து இந்த மாதிரியான ஒர்க் கண்டிப்பாக பண்ணுவாங்க, பிரிண்டிங் ஒர்க்கு. ஸோ அந்த பிரிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நாம் வந்து பேசி இந்த மாதிரி 100 கார்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நீங்கள் உங்களால் பிரிண்ட் பண்ண தர முடியுமா அப்படின்னு ஒரு நெகோஷியேட் பண்ணி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பிரிண்ட் வருது, உங்களுக்கு லாங் டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேன்வாவில் பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஷார்ட் டைமில் யாரோ கஸ்டமர் கேட்குறாங்க 1 or 2 டேஸ்க்குள்ளே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லோக்கலாக இருக்க ஒரு பிரிண்ட் ஷாப்பில் போயிட்டு அப்போ ஹேண்ட்ஸ் ஆன் பிரிண்ட் பண்ணி வரவில்லை அதனுடைய குவாலிட்டி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா. நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் அக்கௌண்ட்டோ இல்லை ஃப்ரீ அக்கௌண்ட்டோ வச்சு கூட இது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், ஒரு ஈஸியான பிஸ்னஸாக. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எதனால் நான் வெட்டிங் இது மட்டும் பண்ணேன், இதிலே வேரியஸ் கைண்ட் ஆஃப் எடிட் இருக்குது. நான் ஸ்டார்டிங் எதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நீச் வெட்டிங் இது யூஸ் பண்ண சொல்லன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக இருக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்ச பிறகு கோ த்ரூ பண்ணி உங்களால் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கஸ்டமைசேஷன், இது மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.